வணக்கம். இப்படியும் இப்படியும் ஒரு ஆன்மா வாழ்ந்திருக்கிறது. ஈகையோட ஒரு ஆன்மா நம் மண்ணில் வாழ்ந்திருக்கிறது. அவர் ஒரு பெரியவர். தள்ளாடு வயதிலையும் கம்பை ஊண்டிட்டு வந்து அது என்னன்னா ஒரு சின்ன சின்ன மோதிரமாக செய்து வைத்துக் கொள்வாராம். அதை என்ன பண்ணுவாராம், தள்ளாடு வயதுலையும் இந்த பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல் ஓரங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த மக்கள் வந்து சோகமாக பேசுகிறவங்க கிட்டேயே உட்காந்துக்கிடுவாராம். வித நெல்லுக்கு ரூபாயில் விதைக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவாங்கள்ல அது. அப்புறம் ஹாஸ்பிட்டலையும் கணவருக்கு முடியலை, இப்போ நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியத்தை விற்றுட்டு வந்து குழந்தைக்கு பார்த்துட்டு போகிறேன், அடுத்து கணவர் வீட்டில் தான் இருக்கார், அவருக்கு முடியலை அப்படின்னு ரொம்ப மனசங்கடமாக பேசுகிறவங்க கிட்டே உட்காந்துக்கிட்டு இவர் அந்த குச்சியை கீறிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப உண்மையான நபரை தான் தெரிஞ்ச உடனே அவங்க முன்னாடி அந்த மோதிரத்தை போட்டு வரான். போட்டு எடுக்கிற வரை கவனிச்சிட்டே இருப்பாரான். எடுத்த பின்னாடி நைஸாக கம்மு பண்ணிட்டு போயிடுவாரான் அடுத்த இடத்துக்கு. இதுதான் அவருடைய அன்றாட நிலை. எப்படிப்பட்ட ஒரு ஈக நிலையான நிலை பாருங்க. இறைநிலையை விட காட்டிலும் ஈகையில் மனம் ரொம்ப பெருமிதம் அடையும். ஈகை நிலையில் ஈகையோடு இருக்கும்போது நிச்சயமாக மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிறருக்கு ஈயனமே ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடே பெரிய விஷயம். அந்த நிலையில் வாழ்ந்த நல்ல ஒரு ஒரு வள்ளலும் நல்ல உள்ளம் படைத்தவரும் அப்பவும் இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த கோயிலில் அள்ளி கொட்டுறோம். அந்த கோயிலில் கொட்டுவதை விட உண்மையாகவே நேரடியாக ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவிடலாம். அதை கோயிலை காட்டிலும் இதுதான் புனிதம். கோயிலை கொட்டுறதை விட நிச்சயமாக நீங்கள் கோயிலில் ஏதோ அடைகிறது மாதிரி நினைக்கிறீங்க. கோயில் எங்கே இருக்குது? நம்ம உள்ளத்தில் தானே இருக்கிறது. நம்ம கண்முன் கஷ்டப்படுற ஏழை என்னுடைய ஆன்மா தான் கோயில். அவங்களுக்கு நம்ம நேரடியாகவே நம்ம உதவி செய்யலாம். கோயிலை கொட்டுறதை விட இது பேரின்பம். இந்த ஈகையானது நிலை வந்து இறைப்பாற்றோட இணைந்து உள்ளது. இறைப்பாடும் ஈகையும் ஒன்றுதான். அதனால் நாம் ஈகையோடு இருப்போம், இன்புற்று இருப்போம், ரொம்ப வறியவருக்கு செய்வோம், ஈகை செய்வோம். நன்றி.